இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 2 ஆழமான நம்பிக்கைய பார்க்கலாமா? அது என்னங்க ஆழமான நம்பிக்கை? ஆமாங்க, இன்றைய நற்செய்தியில் வரும் இந்த 2 நிகழ்வும் ஆழமான நம்பிக்கையை நமது உள்ளத்திலே சீர்தூக்கி பார்க்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார். இவர்களது நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை இல்லை, அசாதாரணமான நம்பிக்கை. நிச்சயமா நடக்கும், எங்க ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், கடவுள் பார்த்துக் கொள்வார், நிச்சயம் எதை குறித்தும் கலக்கம் இல்லை, நடக்கும் எங்க வாழ்க்கையில் அப்படின்னு உறுதிப்பாட்டோடு இந்த 2 ஆழமான நம்பிக்கை இறைவனை நெருங்கி வந்து ஆசிரை பெற்றது போல நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள இறைவன் அழைக்கிறாருங்க. வார்த்தையோடு கடந்து சென்று சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, ஒரு நிகழ்வுக்குள் இன்னொரு நிகழ்வு இடம்பெறுவதை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இறந்து போன சிறுமியை உயிர்ப்பிக்கும் நிகழ்வுக்கு இடையில் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் தன் நம்பிக்கையால் சுகத்தை பெறுகிறார். இவை 2 ஆழமான நம்பிக்கையுடையவர்களை நம்முன் நிறுத்துகிறது. யூதர்கள் மத்தியில் தன்மேல் நம்பிக்கையுடையவர்களை பார்த்து அரிதாக இருந்த சூழலில் தொடர்ச்சியாக 2 நம்பிக்கையாளர்களை சந்தித்ததில் இயேசுவுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாகவே இருந்திருக்கக்கூடும். இறந்து போன தனது மகள் உயிர் பெறுவது சாத்தியம் என்று நம்பிக்கை வைத்த தொழுகை கூட தலைவனும் இயேசுவின் ஆடை விளிம்பை தொட்டாலே 12 ஆண்டுகளாய் உள்ள இரத்தப்போக்கு நின்றுவிடும் என்று நம்பிக்கை வைத்த பெண்ணும் சாதாரண நம்பிக்கையாளர்களின் வரிசையில் இடம் வகிக்க வேண்டியவர்கள் அல்ல, மாறாக அசாதாரணமான நம்பிக்கையாளர்கள் என்றே கருத வேண்டியிருக்கிறது. இந்த இருவரும் பல முயற்சிகளுக்கு பின்னால் வேறு வழியில்லாமல் இயேசுவிடம் சென்று முயற்சித்து பார்ப்போம் என்று நாடி வந்தவர்கள் அல்ல. அப்படி இயேசுவை அவர்கள் அணுகி இருந்தால் அதை இயேசுவே நன்றாக உணர்ந்திருப்பார். தொழுகை கூட தலைவனோடு சொல்ல தயக்கம் காட்டியிருப்பார். அப்ப பாத்தீங்கன்னா அவர் சொல்றதும் அவர் கூட செல்றதும் தயக்கம் நடந்திருக்கும். ஆனால் அந்த பெண்ணுக்கு ஆடையை தொட்ட மாத்திரத்தில் சுகம் கிடைக்காது. இதுவே அவர்களின் நம்பிக்கை எத்தகையது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. சாத்தியமற்றது என்று பலர் கருதுபவற்றை ஒருவர் அது சாத்தியம் உள்ளது என்று உள்ளுணர்வை தன்னுள் அனுபவிப்பதுதான் நம்பிக்கை. ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியாது என்று பலர் கருதுபவற்றை ஒருவர் அதை செய்து முடிக்க முடியும் என்று எண்ணுவது தான் நம்பிக்கை. இப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை என்று பலர் கருதுபவற்றை ஒருவர் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தனக்குள் உணர்வது தான் நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கை தான் தொழுகை கூட தலைவனிடமும் இரத்தப்போக்குடைய பெண்ணிடமும் காணுகிறோம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. லூக்கா 1:30 வார்த்தையில் கபிரியேல் வானதூதர் அசையாத நம்பிக்கை வைத்த அன்னை மரியாளும் நமக்கு சிறந்த முன்னோடியாக இருக்கிறார். இவர்களின் வழியில் நாமும் உண்மையான நம்பிக்கையுடைய கிறிஸ்தவர்களாக நம்மை வளர்த்தெடுக்கவே இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அதனால ஒருபோதும் துவண்டு விடாதீர்கள், உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி விடாதீர்கள். இந்த 2 ஆழமான நம்பிக்கையின் நிகழ்வு நம்மை அர்த்தத்தோடு வாழ அழைப்பு விடுக்கிறது. வாழ்க்கையில எது நடந்தாலும் கடவுள் பார்த்துக் கொள்வார், அவரையே நான் முழுமையாக நம்பியிருக்கிறேன் என்ற அந்த முழு முதல் நம்பிக்கை தான் நம்மை வாழ்க்கையின் அர்த்தங்களை உணர வைக்கிறது. அது ஒருபோதும் மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். இறைவனே நாடி இறைவனது வார்த்தை மீது பற்றுறுதி கொண்டு நீங்கள் செயலாக்கப்படுத்துகிற பொழுது நான் உறுதியோடு உங்களோடு இருக்கிறேன் என்ற மேன்மையை இறைவன் சொல்லி தந்திருக்கிறார். அதை உணர்ந்து வாழ்க்கையில் ஆழமான நம்பிக்கையுள்ள மனிதராக வாழ்வோம். ஆசீர் நமக்கு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, 2 ஆழமான நம்பிக்கையுடைய நிகழ்வு எங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையை ஆழப்படுத்துவது போல நீர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு செயல்களை வார்த்தையோடு உணர்ந்து நாங்கள் கடந்து செல்லவும், குடும்பங்களில் ஆழமான நம்பிக்கை உறுதிப்பாட்டோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு என்னாலும் உண்மையை நம்பியிருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.